நடிகர் மோகனும் இயக்குனர் மனோபாலாவும் மிக நெருங்கிய நண்பர்கள். எந்த அளவு என்றால் இருவரும் ஒரே அறையில் தங்கிதான் சினிமாவில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் மோகன் ஒரு நடிகராக திரையுலகின் உச்சத்தில் இருந்தார். ஆனால் மனோபாலாவோ ஆகாய கங்கை என்னும் திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. அதன் காரணமாக பல ஆண்டுகளாக சினிமாவில் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தார் மனோபாலா. தன் நண்பன் கஷ்டப்படுகிறான் என்பதற்காக மோகன் தனக்கு வந்த கதைகளை மனோபாலாவை வைத்து இயக்க சொல்லுங்கள் என தயாரிப்பாளர்களிடம் சொல்ல அவர்கள் கொடுத்த வாய்ப்புதான் பிள்ளை நிலா. பிள்ளை நிலா திரைப்படத்தை மனோபாலா மோகனை வைத்து இயக்கி அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. ஒரு படம் மட்டும் தனது நண்பனுக்காக மோகன் கொடுக்கவில்லை, தொடர்ந்து 3 படங்கள் மனோபாலாவை இயக்க செய்தார். அந்த திரைப்படங்கள் தான் மனோபாலாவை தமிழ் சினிமாவின் ஒரு உச்சபட்ச இயக்குனராக மாற்றியது. அதன் காரணமாக அவர் ரஜினியை வைத்து ஊர்காவலன், அதன் பின்னாட்களில் விஜயகாந்தை வைத்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் போன்ற மாபெரும் வெற்றி திரைப்படங்களை இயக்கினார். அதுவே அவர் ஹிந்தியிலும் படம் இயக்க காரணமாக அமைந்தது.